நம்ம ஆலயத்துல இந்த சுவாதி நட்சத்திரம் நரசிம்மருக்கு உகந்த இந்த நட்சத்திரத்துல திருமஞ்சனத்தை இப்ப நம்ம சேவிச்சோம். அதை தொடர்ச்சியா இப்ப சுவாமிக்கு அலங்காரம் திறந்து திவ்யமான அந்த தரிசனம் நெற்றிக்கண் சேவையாக போகுது. ஷோலிங்கர்ல போனா 1350 படிக்கற்கள் ஏறினா மட்டும்தான் நெற்றிக்கண் சேவையாகும். அதுவும் கார்த்திகை மாதத்துல பொதுவா சோமவாரத்துல அப்புறம் முக்கியமான நாட்கள்ல மட்டும்தான் பண்றோம். ஆனா இங்க நம்ம ஆலயத்துல பிரதி மாதம் சுவாதி நட்சத்திரத்துல அந்த நெற்றிக்கண் சேவையாகும். அதனால் பக்தர்கள் எல்லாருமே வந்து அந்த நெற்றிக்கண் சேவையை தரிசனம் பண்ணணும். அந்த எம்பெருமானோட பரிபூர்ண கடைக்கண் பார்வை நம்ம மேலே படணும். நம்ம நினைத்த காரியங்கள்லாம் நல்லபடியாக நடக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிப்போமா. ரொம்ப விசேஷம். வர ஆகஸ்ட் 8ஆம் தேதி நம்ம எல்லாருக்குமே தெரியும் வரலட்சுமி விரதம். ரொம்ப விசேஷமாக 8 லட்சுமிக்கு அப்பாறப்பட்டவதான் அந்த வரலட்சுமி. எல்லா வரத்துக்கும் அதிபதியாக இருக்க அந்த வரலட்சுமி விரதத்தை அன்னைக்கு நம்ம ஆலயத்தில் திருவிளக்கு பூஜையானது, தீபஸ்தம்ப பூஜை சொல்லக்கூடிய திருவிளக்கு பூஜை வெகு விமர்சையாக நடைபெற உள்ளது. பக்த கோடி மக்கள் அனைவருமே அந்த திருவிளக்கு பூஜையில் கலந்துக்கணும். இந்த திருவிளக்கு பூஜையில் என்ன தகவல் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா மேலும் ஆலயத்தை தொடர்பு கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கோவிலில் முதல் முறையாக பெரிய யாகம் ஒன்று நடைபெற உள்ளதுமா. நிஜமாவே இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் எங்கேயாவது இந்த யாகம் பண்ணியிருப்பாளா அப்படின்னா சத்தியமா நமக்கு விவரம் தெரிஞ்சு இல்லை, வேற எங்கன்னா நடந்திருக்குமானும் தெரியல. அப்படி என்னடா யாகம் அப்படின்னா ஆகஸ்ட் 27ஆம் தேதி புதன்கிழமை விநாயகர் சதுர்த்தி. நம்ம எல்லாருக்குமே தெரியும், உலகமே கோலாகலமா கொண்டாடுற அந்த முழுமுதற் கடவுள் விநாயகர் சதுர்த்தி. இந்த வாட்டி நம்ம ஆலயத்துல 75வது வருஷத்தை முன்னிட்டு செல்வ விநாயகரோட பூரண சங்கல்பத்திற்கிணங்க பகவானோட ஆக்ஞைக்கிணங்க இந்த வாட்டி 1 இல்லை 2 இல்லை 10,008 கொழுக்கட்டை மோதகத்தினால யாகத்தை நடைபெற உள்ளதுமா. 10,008 மோதகம், கிட்டத்தட்ட 10 அந்தனர்களை கூப்பிட்டு பூஜை பண்ணி அந்த 10,008 யாகத்தில் சமர்ப்பணம் பண்ணி பிள்ளையாருக்கு சிறப்பு வேள்வியானது நடைபெற உள்ளது. இது என்னைக்கு அப்படின்னா 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. மறுநாள் திங்கட்கிழமை என்ன தெரியுமா, செல்வ விநாயகருக்கு முதல் முறையா 108 விசேஷ அபிஷேகம், கலசாபிஷேகம், 108 கலசாபிஷேகம். காண கிடைக்காத வைபவம். ஏன்னா அந்த பிள்ளையாருக்கு மூர்த்தி ரொம்ப சின்னது, ஆனா அதீத கீர்த்தியோட இந்த வாட்டி அவரே கேட்டு வாங்கிக்கிறார். அதனால பக்த கோடிக மக்கள் இந்த விநாயகர் சதுர்த்தியை, ஏன்னா விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பண்ணா நம்ம எல்லார் இல்லறத்திலையும் அவவா ஒரு கைங்கரத்தில் இருப்பீங்க, வரது கஷ்டம்னு சொல்லிட்டு விநாயகர் சதுர்த்தி வர முன்னிட்டு ஞாயிற்றுக்கிழமை புதன்கிழமை விநாயகர் சதுர்த்தி, அது 24ஆம் ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து நம்ம கோவிலில் திருவிழா வைபவம் ஆரம்பிச்சிடும். அதனால் 24ஆம் தேதி 108 குடும்பம் மட்டும்தான் கலந்துக்க முடியும். இது வரைக்கும் கிட்டத்தட்ட 50 குடும்பத்தினர்கள் பெயர்களை பதிவு பண்ணிட்டா, இன்னும் 58 குடும்பம் தான் பாக்கி இருக்கு. அதனால் தயவு செய்து அந்த 108 மோதக வேள்வியாக குடும்பத்தில் நம்ம ஒரு குடும்பம் சங்கல்பம் பண்ணிக்கணும்னு வேண்டிக்கோங்க. ஏன்னா நம்ம நினைச்சாலாம் முடியாது. ஏன்னா வீடியோ பார்த்துட்டு எத்தனையோ பேர் பதிவு பண்ணிட்டு இருக்கோம், 108 பேர் மட்டும்தான் அதில் கலந்துக்க முடியும். அதனால மேலும் தகவல் இந்த மோதக யாகத்தில் கலந்துக்கணும் அப்படின்னா என்ன தகவல்லாம், ஆலயத்தை நிர்வாகத்தை தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயம் இப்ப எம்பெருமானோட ஆரத்திய தரிசனம் பண்ணலாம். ஏடுகொள்ளாடா வெங்கட்ரமணா, ஏடுகொள்ளாடா வெங்கட்ரமணா. ரொம்ப சந்தோஷமா. அதே போல நம்ம ஊர் எல்லையாத்தம்மன் எல்லா தெய்வமா இருக்கிற அந்த தெய்வத்துக்கு நம்ம பிடிஎம்எஸ் சார்பா 5வது வார திருவிழா நடக்கும். நம்ம கோவில் சார்பா 108 சுமங்களுக்கு அன்னைக்கு தாம்பூலமா புடவையே தரப்போறோம். பகவான் அம்பாள் அனுகிரகத்துல போன வாட்டி அந்த புடவைக்கு ரொம்ப போராடணும். ஆனா இந்த வாட்டி ரொம்ப சௌலபியமா அந்த புடவை 108 சுமங்களுக்கு அந்த பால் கொடை எடுக்கிற 108 பேருக்கும் புடவை இலவசமா தாம்பூலமா ஆடி மாசத்துல அம்பாள் நாங்க தரல, அம்பாள் சீர்வரிசையா தரப்போறோம். அதை வாங்கிக்கணும். அது என்னைக்கு அதை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுக்கணும்னா கோவில் நிர்வாகத்தை தொடர்பு கொள்ளுங்க. இப்போ தீபாராதனம். தரந்து நெற்றிக்கண் சேவையாகும் போது ஏடுகொள்ளாடா வெங்கட்ரமணா கோவிந்த நாமம் வைகுண்ட வரைக்கும் கேட்கணும். பெருமாள் உடனே நம்மளுக்கு போனோ இல்லை வாட்ஸ்அப்ல என்னடா சத்தம்னு பார்க்கணும். அதனால தயவு செய்து நன்னா சத்தம். ஜெய விக்ன விநாச நரசிங்க தேவ பகவானுக்கு. ஓம் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜ்வலந்தம் சர்வதோமுகம் நரசிங்க
ज्वलन्तम् उग्रं वीरं महाविष्णुं ज्वलन्तम् கைத்துக்கு நல்லா கைத்து கண்ணில் தின்றங்க 2 கை நல்லா ஐட்டா தூக்குங்கம்மா. ஜெய விக்ரமநாத சிங்கதே பகவானுக்கு